ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே நாம் ஆபிரகாமுடையதான வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உடைய வேதத்தை ஆதியாகமம் எழுதினதான புஸ்தகத்தினராக திறந்து கொள்ளுங்கள். ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் என்று அவர் அழைக்கப்பட்டார். அவர் ஒரு பூரணமான நீதியான வாழ்க்கை வாழ்ந்தவர் என்கிறதுனால் அல்ல, அநேக இடங்களிலே அவருடைய வாழ்க்கையில் இடர்கள் இருந்தது. ஆனாலும் தேவனை முழுமையாக அவர் நம்புகிறதற்கான ஒரு நம்பிக்கை உள்ளவரான ஒரு மனிதனாக இவர் காணப்பட்டார். ஆபிரகாமுடையதான வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு முக்கியமான பாடம், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறது. தேவன் ஆபிரகாமை அவர் அசாதாரணமானவர் என்பதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. தேவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்ததால் தேவன் ஆபிரகாமை அசாதாரணமான காரியங்களை செய்கிற வண்ணமாக அவரை மாற்றினவராக காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமற்றதான சூழ்நிலைகளை சந்திக்கின்றார்கள், சோர்வுகளை சந்திக்கின்றார்கள். இந்த விதமான சூழ்நிலைகள் எல்லாமே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அவர் சந்தித்தவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டிருந்ததான ஒரு முக்கியமான தன்மை என்னவென்று சொன்னால், தேவனை அவர் முழுமையாக விசுவாசித்து நடந்ததான ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். வேதத்திலே தேவனை விசுவாசித்ததான நம்பினதான அநேக முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆபிரகாம் அதிலே எல்லாரையும் விடவும் ஒரு விசேஷித்தவராக காணப்படுகிறார். விசுவாசத்தின் தந்தை என்கிறதான பெயரோடு அவர் காணப்படுகிறார். வேதத்திலே 300க்கும் அதிகமான இடங்களிலே இந்த ஆபிரகாமுடையதான பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இவர் தேவனுடையதான சிநேகிதர் என்றும், தேவனை முழுமையாக விசுவாசித்ததன் காரணமாக விசுவாசத்தின் தகப்பன் என்றும், அநேக ஜாதிகளின் தகப்பன் என்றும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே இவர்தான் ஒரு முன்னோடியாகவும் காணப்படுகிறது என்று வேதத்திலே அநேக இடங்களிலே பார்க்க முடியும். இவருடையதான முழுமையான பெயர் என்னவென்று சொன்னால் ஏப்ராம், அதாவது அதனுடையதான அர்த்தம் உயர்ந்த தகப்பன் என்று அர்த்தம். ஆனால் அதற்கு அப்புறமாக ஆபிரகாம் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அதனுடைய அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பன் என்று. அதாவது தேவனுடையதான உடன்படிக்கைகளையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்றதற்கு அப்புறமாக மாறப்பட்டதான ஒரு பெயராக இந்த பெயரை பார்க்க முடியும். ஆபிரகாமுடையதான குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது அவருடைய தகப்பனாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேராகி என்று, தாயுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவருடைய சகோதரர்கள் யார் என்று சொன்னால் நாகோர், ஆரான், சாராள் இவருடையதான மனைவியாக காணப்படுகிறார். இவருக்கு 2 குமாரர்கள் காணப்படுகிறார்கள். முக்கியமாக ஒன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான மகன் ஈசாக்கு, இன்னொன்று இஸ்மவேலாக காணப்படுகிறார். ஆபிரகாம் ஊர் என்கிறதான கல்தேயருடையதான தேசத்திலே பிறந்ததான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இந்த ஊர் என்கிறதான தேசம் செல்வம் மிகுந்ததான தேசங்களில் ஒன்றாக இது காணப்படுகிறது. அநேக மேம்பட்ட கல்விகள் அங்கு காணப்படுகிறது. வணிகம் அநேகமாக நடக்கிறதான ஒரு ஸ்தலமாக இது காணப்படுகிறது. மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்ததாகவும், விக்கிரக ஆராதனைகள் அநேகம் அங்கு காணப்படுகிறதாகவும், சந்திர தெய்வீக வழிபாடுகளும் அங்கு அதிகமாக காணப்பட்டது. இந்த ஆபிரகாமுடையதான குடும்பத்தினர் அவர்கள் விக்கிரக வழிபாடுகளை, அதாவது விக்கிரக ஆராதனைகளை அவர்கள் செய்து வந்தவர்களாக காணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது தேராகு விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவராக காணப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் இந்த நிலைமையிலிருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்து தன்னுடைய சேவைக்கு என்று சொல்லி அவர் தெரிந்தெடுக்கிறதை பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை குழம்பி போய் தெய்வீக அழைப்பை பெறுகிறதற்கு தகுதி அற்றவன் என்கிறதான சூழ்நிலையில நீங்கள் இருந்தால் கூட தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை முழுமையாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுவீர்களே ஆகில் அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறதற்கும் வாஞ்சை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஏப்ரஹாம் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே வாழ்ந்ததான ஒரு மனிதர். அதாவது இந்த மோசேக்கு முன்பதாகவும், கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்படுகிறதற்கு முன்பதாகவும், அல்லது இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசம் உருவாகிறதற்கு முன்பதாகவும், அநேக ஆலயங்கள் உருவாகிறதற்கு முன்பதாகவும் வாழ்ந்ததான ஒரு மனிதர். இவர் முழுமையாக தேவனோடு பேசுகிறவராகவும், தேவனிடத்தில் தரிசிக்கிறவராகவும், தேவன் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறதான ஒரு மனிதனாகவும் இந்த ஆபிரகாம் காணப்பட்டார். எனவே இன்றைக்கு நாம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து
ஒரு சில பாடங்களை அவருடைய விசுவாசத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்கிறதையும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் விசுவாசம் கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 1 4 வரையிலும் பார்க்கின்றதான போது, நான் எந்த வசனங்களையும் படிக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து இந்த முக்கியமான பகுதிகளை மட்டும் ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நீங்க உங்களுடைய வேதத்தை நீங்கள் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது கீழ்ப்படிதலோடு ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகார வசனம் 1 வசனம் 4 வரையிலும் பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அவர் அழைத்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கின்றதான ஒரு இடத்திற்கு போ என்று சொல்லி, அதாவது இதுவரையிலும் தேவன் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அதை காண்பிக்கவில்லை. ஒரு சரியான ஒரு மேப் தேவன் கொடுக்கவில்லை, அல்லது எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்கிறதான அந்த இடத்தை பற்றி எதுவுமே தேவன் கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கின்றதான இடத்திற்கு நீ போ, நீ அங்கே போனதற்கு அப்புறமாக நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்கிறதான வாக்குத்தத்தங்களையும் தேவன் கொடுக்கிறார். இப்போது இவைகளை எல்லாம் கேட்டு ஆபிரகாமுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லை என்று சொல்லுகிறோம் என்று, ஆனால் தேவ சத்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். கீழ்ப்படிந்து அவர் உடனே கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எனவேதான் எபிரேயர் 11:8 சொல்லுகிறது, ஆபிரகாம் எங்கு செல்லுகிறோம் என்று தெரியாத படிக்கு தேவனுடைய சொல்லை கேட்டு உடனடியாகவே அவர் கடந்து வந்தவராக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களை, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிறதை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளிலாக இருந்தாலும், எவ்வேளைகளிலாக இருந்தாலும் அதை செய்து கீழ்ப்படுகிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். டிரைவர், ஒரு மனிதன் ராத்திரி வேளையிலே தன்னுடைய வாகனத்தை ஓட்டுகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாகனத்தினுடைய வெளிச்சம் ஒரு 100 மீட்டரோ அல்லது ஒரு 150 மீட்டரோ தான் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த வாகனம் முன்னாக செல்ல 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 அவனுக்கு அந்த ரோடு மிகவும் தெளிவாக தெரிகிறதாக இருக்கும். அதே போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை சொல்லி அவர் அழைக்கிறாரே என்று சொன்னால், ஒருவேளை முழு பகுதியையும் அவர் நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம், முழு மேப்பையும் நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்டு கடந்து செல்லுகிறதான போது முன்னோக்கி செல்லுகிறதற்கான பாதையை அவர் திறந்து கொடுக்கிறவராகவும் அதன் ஊடாக நம்மை நடத்துகின்றதான தேவனாகவும் காணப்படுகிறார். ஆனால் முதலாவது அடி நாம் எடுத்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். எனவேதான் சங்கீதம் 119:105 சொல்லும், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வசனத்தின் பிரகாரமாக, இந்த தேவ வார்த்தையின் பிரகாரமாக கேட்டு நாம் நடக்கிறதற்கு எந்த அளவிற்கு வாஞ்சி உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். சில விசுவாசிகள் தங்களுடைய ஜெபத்திற்கான பதிலுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த காத்திருப்பு நீண்ட நாட்களாக இருக்கும்போது அவர்கள் அதை விட்டு விட்டு மற்ற விதமான காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு. நீங்களும் நானும் நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். அந்த விசுவாசத்திலிருந்து கீழ்ப்படிதல் ஆரம்பமாகிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்துகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்தார், ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்தார். இப்போது பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அனுப்புகிறார். ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்திலே ஆபிரகாம் இருந்தார், ஒரு ஆறுதல் நிறைந்ததான ஒரு இடத்துல இருக்கிறார், எல்லாமே அவருக்கு இருந்தது. இப்போது அந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையுமே நீ விட்டு விட்டு உன்னுடைய தேசம், ஜனம், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய பெற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரையுமே விட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு வா என்று சொல்லுகிறதான ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் அழைக்கிறார். ஆபிரகாம் தாமதிக்காதபடிக்கு அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் சில நேரங்களிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக நம்மை பிரித்தெடுக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறதான அழைப்பு அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு என்று கொடுக்கிறதான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. சில நேரங்களிலே சில விதமான காரியங்களை நாம் விட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை தவறான உறவுகள், பாவம் நிறைந்ததான வாழ்க்கை,
பயம் நிறைந்ததான வாழ்க்கை, பொறாமையை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டிருக்கிறதான உணர்வுகள், பெருமையை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறதான உறவுகள், உலக பிரகாரமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே தேவன் நாம் விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படி விட்டு வருகிறதான போதுதான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கைக்கு நேராக நாமும் வாழ்கிறதற்கு அது வசதியாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தோடும் அல்லது தேவனோடும் நாம் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாது. உலகத்தை நேசிக்கிறவன் தேவனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. புதிய பாடலை கடந்து வருகிறதான போது அநேக ஜனங்களை பார்க்க முடியும். குறிப்பாக இயேசு தன்னுடைய சீசர்களை தேர்ந்தெடுக்கிறதான போது அந்த சீசர்களை அழைக்கிறார். அவர்கள் விட்டு வந்ததான சரித்திரத்தை நாம் அநேக வேத பகுதிகளிலே பார்க்க முடியும். மத்தேயு 4:18 இருந்து 22 வரையிலும் பார்க்கிறதான போது பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்களை இயேசு அழைக்கிறார். அவர்கள் விட்டிருந்ததான அந்த படகுகளையும் எல்லாவற்றையுமே விட்டு இயேசுவை பின் செல்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கும் தேவன் அவருடைய ஜனங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் நம்முடையதான பாவ வாழ்க்கையை விட்டு, நம்முடைய ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை விட்டு, ஒரு சாதகமான சூழ்நிலையை விட்டு கடந்து இந்த இயேசுவிடத்திலே வருகிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் எல்லாரையுமே அவர் அழைக்கிற தேவனாக காணப்படுகிறார். சில நேரங்களிலே உலகம் நம்மை வா வா என்று சொல்லுகிறதான போது நாம் அதற்கு செவி கொடுக்காத படிக்கு தேவ அன்புக்கு நேராக நாம் இணைந்து நடந்து கொள்ளுகின்றதான போது அவர் நம்மை சரியான பாதையில நடத்தி அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் வாழ்கிறதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு நேராக நம்மை வாழ வைக்கிறதாக இருக்கிறது. இந்த பகுதியை நாம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குரைக்கிறார். ஆனால் கால தாமதம் ஆகுகிறதாக காணப்படுகிறது. என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. 25 வருடங்கள் ஆகிறது. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். சாராளும் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இப்போதும் பிள்ளைகள் இல்லை. எதுவுமே சாத்தியமற்றதான சூழ்நிலையாக இருக்கிறது. ஒருவேளை பார்க்கிற ஜனங்கள் கூட நினைத்திருப்பார்கள், இவர்களுக்கு எந்த விதமான சாத்தியமும் இனிமேல் கிடையாது என்கிறதான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் ஆபிரகாமின் விசுவாசம் தோற்று போகவில்லை. வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கற்பம் தரித்து குறித்த காலத்திலே அவனுக்காக ஒரு குமாரனை பெற்றுக் கொடுத்தாள் என்று சொல்லி பாருங்கள். ரோமர் 4வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது ஆபிரகாமுடையதான விசுவாசம் மிகவும் திட்டனுள்ளதான விசுவாசமாக இருக்கிறது. பெரிய விசுவாசமாக இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாக பலன் அற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடையதான விசுவாசம் மிகவும் பெரிய விசுவாசமாக காணப்படுகிறது. பிரியமான தேவ ஜனங்களே, ஆபிரகாம் 25 வருடம் அவர் காத்திருக்கிறார். 25 வருடம் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் யாக்கோபை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆபிரகாமுடையதான அந்த காத்திருப்பு பொறுமையையும் அவருடைய குணங்களையும் தேவன் மீது சார்ந்திருக்கிறதான தன்மையையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் இன்னும் அது பெருக்கி இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். எனவே சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறதான காரியங்களுக்கு உடனே பதில் வரவில்லை என்று சொன்னால் தேவன் நம்மை வெறுக்கிறார் அல்லது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. ஆனால் சற்று தாமதமாகிறதாக இருக்கிறது. அப்படி தாமதமானாலும் ஏற்ற காலத்திலே நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சில விசுவாசிகள் அவர்கள் காத்து இருக்கிறார்கள். அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக, நன்மைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைகளுக்காக, ஊழியத்திற்காக, பண ரீதியான தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக என்று சொல்லி எல்லாவற்றிற்குமாகவே காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிடப்பட்டதான நாட்கள் முடிந்ததற்கு அப்புறமாக அதை முறித்து விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். அவர் 25 வருடம் அவர் காத்திருந்தவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். விசுவாசம் எப்போது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக ஆரம்பிக்கிறது.
இரண்டாவதாக பார்த்தோம், அந்த விசுவாசம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம், அந்த விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு என்று சொல்லி நம்மை காத்திருக்கவும் அதற்காக வாழவும் வைக்கிறதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில பாடங்களை நாம் வருகிறதான வாரத்திலே பார்க்க போகிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து இணைந்து இருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளில் இருக்கலாம். தேவனை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலைகள் காணப்படலாம், அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்கிறதான கேள்விகளோடு இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் குறித்ததை சரியான நேரத்திலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.